ஹாய் ஹலோ அன்பு நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரேஷன் கடைகளில் விற்பனையாளர்கள் மற்றும் கட்டுநர்களுடைய நியமனம் குறித்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இது வரைக்கும் ரேஷன் கடையுடைய ரிசல்ட் வரலை, எந்த மாவட்டத்துக்கு வரலை. எல்லாருமே பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு முழுக்க எல்லா மாவட்டத்திலிருந்துமே பார்த்தீங்கன்னா ரேஷன் ஷாப்புடைய ரிசல்ட் எப்போ வரும் அப்படின்ட்டு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரிசல்ட் அப்படின்ற ஒரு எந்த டிஸ்ட்ரிக்ட்டுமே ரிலீஸ் பண்ணலைங்க. ஸோ இன்னைக்கு இப்போ இன்னைக்கு இந்த டைம் வரைக்குமே பார்த்தீங்கன்னா ரிசல்ட் ரிலீஸ் ஆகலை. ஸோ செக் பண்ணிட்டு தான் இந்த வீடியோவே நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ ரெண்டாவது பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருமே பார்க்கும் பொழுது கிடைக்கக்கூடிய ஒரு சின்ன சின்ன அப்டேட்டையும் கண்டிப்பாக சொல்லிட்டே தான் இருக்கேன். அதே மாதிரி என்ன பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்றத பற்றியும் கிடைக்கக்கூடிய தகவல்கள் பற்றியும் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லிட்டே தான் இருக்கேன். தமிழ்நாடு முழுக்க பார்த்தீங்கன்னா இந்த ரேஷன் கடையுடைய ரிசல்ட்டுக்காக தான் காத்துட்ருக்காங்க. எல்லா மாவட்டத்திலுமே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த நிலையில் ஹெட் ஆஃபீஸில் இருக்கிற ஜேஆர் ஆஃபீஸில் இருக்கக்கூடிய தகவலை அடிப்படையில் ஒரு சில அப்டேட்டை பார்த்தீங்கன்னா அந்த வீடியோவில் உங்களுக்காகவே ஸ்பெஷலாகவே சொல்லியிருக்கேன். நீங்கள் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், என்னன்றது உங்களுக்கு ஒரு கிளாரிட்டியாக புரியுங்க. ஸோ என்ன இந்த ஜேஆர் ஆஃபீஸ்க்குரிய தகவல்கள் பொதுவாக இந்த மாதிரி ஹெல்ப்லைனுக்கு ஃபோன் பண்ணி கேட்கும் பொழுது தெளிவாக தங்களுடைய முழு கொஸ்டினையும் கேட்கறது இல்லை. ஏன் அப்படின்னா நம்ம கேட்கும் பொழுது நம்ம பார்த்தீங்கன்னா நோட் பண்ணி இந்த பையன் தான் பிரச்சனை பண்ணான் அப்படின்ட்டு சொல்லி நம்மளை ஏதாவது பிளாக் பண்ணிடுவாங்களோ, ஸோ ரிசல்ட்டில் ஏதாவது பிரச்சனை வருமோ, அதே மாதிரியாக அதிகமாக கேட்கறதில்ல. சார் ரிசல்ட் எப்போ வரும் மேடம் அப்படின்ட்டு தான் மற்ற எண்டுக்குள்ளே வந்துருமா, அந்த மாதிரியானதான் கேள்விகளோடு முடிச்சுக்கிறாங்க. ஆனால் அந்த நபர் அப்படி பற்றி எல்லாமே எதுவுமே யோசிக்கல, அதை பற்றி பயப்படாமல் நல்லாவே கேள்வி கேட்டிருக்காரு. ஸோ அவர் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து முன்வைக்கக்கூடிய கேள்விகள் என்ன அப்படின்ற கரெக்டாக இருந்துச்சு. ஸோ அவங்களே பார்த்தீங்கன்னா சில நிமிஷம் ரிசல்ட்டு பற்றி பதில் சொல்ல முடியாமல் தடுமாறிட்டாங்க. ஸோ ஹெட் ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா அப்படி தான் சொல்கிறாங்க. என்ன கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க, ரிசல்ட் எப்போ வரும் அப்படின்றத பற்றி டீட்டெயிலாக நான் உங்ககிட்ட சொல்ல போகிறேங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இப்போ தான் முதல் தடவை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ரேஷன் ஷாப்புடைய ரிசல்ட்ஸ் சேல்ஸ்மேன் மற்றும் பேக்கர் பணியிடங்களுக்காக நீங்கள் எல்லாமே அப்ளை பண்ணிவிட்டு நேரடி நேர்காணல்கள் எல்லாமே முடிச்சுட்டு இப்போ ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ரேஷன் கார்டு ரிசல்ட் எப்போ வரும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் அஃபிஷியலான வெப்சைட்டை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா சீக்கிரம் அப்படி எப்போ வந்தாலுமே உங்களுக்கே தெரிஞ்சிடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் அறிவிப்பு தேதி, விண்ணப்பக்கூடிய தேதி, எக்ஸாம் நடந்திருக்க தேதி, எக்ஸாமுக்கு பிறகு ரிசல்ட் வர இருக்கக்கூடிய தேதி அப்படின்ட்டு மாதம் நடக்கக்கூடிய ரிசல்ட்டு அப்படின்றது எல்லாம் உண்டான அப்டேட் ஆனது கொடுக்கணும்ல அப்படின்ட்டு கேட்குறாங்க. ஸோ இப்படி பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தருமே ஒவ்வொரு எக்ஸாம் டேட்ஸ் எல்லாமே அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறீங்க பார்த்தீங்கன்னா, அதே மாதிரி நாங்கள் இன்னைக்குள்ளே ரிசல்ட் அப்டேட் பண்ணுவோம் அப்படின்ட்டு நீங்கள் வெப்சைட்டில் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணணும்ல, ஏன் நீங்கள் அதை பண்ணலை அப்படின்ட்டு சில கேள்விகள் கேட்குறாங்க மேடம். ஸோ பேக்கேஜுக்கான இப்போ பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வரல, எதுவுமே ப்ராப்பராக நீங்கள் கொடுக்கல, நேர்காணல்கள் முடிக்கலை, இன்னும் நேர்காணலே முடியாமல் இருக்குது. சென்னையில் சேல்ஸ்மேனுக்கான இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணலை. ஸோ அது எப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டாப் பண்ணி வச்சதோடு சரி, இப்போ ரிசல்ட் குறிப்பிட்ட மாதத்தில் வரும் அப்படின்ற போது எந்த மாதத்தில் வரும், ஏன் தாமதம் நடக்குது, அடுத்து எப்போ நடக்கும், அடுத்து எப்போ நீங்கள் ஒரு அறிவிப்பை வெளியிடணும். ஸோ இப்படி எல்லாமே நீங்கள் இந்த பல்வேறு தரப்பட்ட கேள்விகள் கேட்குறாங்க. ஃபோன் பண்ணி கேட்டாலும் ரெஸ்பான்ஸ் இல்லை. இப்போ ஃபோனும் கரெக்டாக அட்டன் பண்ணுறது இல்லை, ஃபோனை எடுத்து அப்படியே பார்த்தீங்கன்னா பண்ணுறாங்க. ஸோ இப்போ அவன் மேலே என்ன தப்பு சொல்ல முடியும் அப்படின்னு மாதிரி சென்னை ஹெட் ஆஃபீஸில் கேட்கும் பொழுது சொல்கிறாங்க, அந்தந்த மாவட்ட வாரியாக டிஆர்பி ஆஃபீஸில் ஃபோன் பண்ணி கேட்குறாங்க. ஸோ அப்படின்னு கேட்கும் பொழுது அவங்க சொல்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஆர் ஆஃபீஸில் ஃபோன் பண்ணி கேட்கும் பொழுது இப்படி மாற்றி தான் சொல்லக்கூடிய விஷயங்களை தான் நம்மளால் பார்க்க முடியுதுங்க. ஸோ ஒருத்தர் பார்த்திங்கன்னா தெளிவாக இது வரைக்கும் எந்த விதமான அப்டேட்டுமே ரேஷன் கடை ரிசல்ட்டை பற்றி கிடைக்கல. ஆனால் நமக்கு சில அதிகாரிகள் தரப்பு வட்டாரத்திலிருந்து கூறிய பொழுது ரேஷன் கடையுடைய ஷாப்புடைய ரிசல்ட்டு எப்போ வரும் அப்படின்ட்டு நமக்கு கிளியர் கட்டாக தெரிய வருதுங்க. ஸோ ரேஷன் ஷாப்புடைய ரிசல்ட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நீங்கள் எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி
இந்த மே மாதம் 30ஆம் தேதிக்குள்ளார. ஸோ அதிகபட்சமாக இன்னும் ஓரிரு வாரங்களில் ரேஷன் ஷாப்புடைய ரிசல்ட்டு இணையதளத்தின் மூலமாக நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்றத நமக்கு தெளிவாக குறிப்பிட்டு சொல்லிட்டாங்க. ஸோ மக்களே கவலையே பட வேண்டாம். ரேஷன் ஷாப்புடைய ரிசல்ட்டை நம்ம விரைவில் அதிகாரப்பூர்வமான இணையதளத்தில் பெற்றுக்கொள்ளலாம். தகவல் உங்களுக்கு போதுமானதாக இருக்கும் பட்சத்தில் மீண்டும் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ரிசல்ட் எப்போ வெளியிடப்பட்டாலும் நம்ம சேனலில் உங்களுக்கு பிரத்யேகமாக பதிவிடப்படுங்க. நன்றி, வணக்கம். ஹாய், ஹலோ அன்பு நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரேஷன் கடைகளில் விற்பனையாளர்கள் மற்றும் கட்டுநர்களுடைய நியமனம் குறித்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இது வரைக்கும் ரேஷன் கடையுடைய ரிசல்ட் வரலை, எந்த மாவட்டத்துக்கு வரலை. எல்லாருமே பார்த்திங்கன்னா தமிழ்நாடு முழுக்க எல்லா மாவட்டத்திலிருந்துமே பார்த்திங்கன்னா ரேஷன் ஷாப்புடைய ரிசல்ட் எப்போ வரும் அப்படின்ட்டு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரிசல்ட்டு அப்படின்ற ஒரு எந்த டிஸ்ட்ரிக்ட்டுமே ரிலீஸ் பண்ணலைங்க. ஸோ இன்னைக்கு இன்னைக்கு இந்த டைம் வரைக்குமே பார்த்தீங்கன்னா ரிசல்ட் ரிலீஸ் ஆகலை. ஸோ செக் பண்ணிட்டு தான் இந்த வீடியோவே நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ ரெண்டாவது பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருமே பார்க்கும் பொழுது கிடைக்கக்கூடிய ஒரு சின்ன அப்டேட்டையும் கண்டிப்பாக சொல்லிட்டே தான் இருக்கேன். அதே மாதிரி என்ன பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்றத பற்றியும் கிடைக்கக்கூடிய தகவல்கள் பற்றியும் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லிட்டே தான் இருக்கேன். தமிழ்நாடு முழுக்க பார்த்தீங்கன்னா இந்த ரேஷன் கடையுடைய ரிசல்ட்டுக்காக தான் காத்துட்ருக்காங்க. எல்லா மாவட்டத்திலுமே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த நிலையில் ஹெட் ஆஃபீஸில் இருக்கிற ஜேஆர் ஆஃபீஸில் இருக்கக்கூடிய தகவலை அடிப்படையில் ஒரு சில அப்டேட்டை பார்த்தீங்கன்னா அந்த வீடியோவில் உங்களுக்காகவே ஸ்பெஷலாகவே சொல்லியிருக்கேன். நீங்கள் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், என்னன்றது உங்களுக்கு ஒரு கிளாரிட்டியாக புரியுங்க. ஸோ என்ன இந்த ஜேஆர் ஆஃபீஸ்க்குரிய தகவல்கள் பொதுவாக இந்த மாதிரி ஹெல்ப்லைனுக்கு ஃபோன் பண்ணி கேட்கும் பொழுது தெளிவாக தங்களுடைய முழு கொஸ்டினையும் கேட்கறது இல்லை. ஏன் அப்படின்னா நம்ம கேட்கும் பொழுது நம்ம பார்த்தீங்கன்னா நோட் பண்ணி இந்த பையன் தான் பிரச்சனை பண்ணா அப்படின்ட்டு சொல்லி நம்மளை ஏதாவது பிளாக் பண்ணிடுவாங்களோ, ஸோ ரிசல்ட்டில் ஏதாவது பிரச்சனை வருமோ, அதே மாதிரியாக அதிகமாக கேட்கறதில்ல. சார் ரிசல்ட் எப்போ வரும் மேடம் அப்படின்ட்டு தான் மற்ற எண்டுக்குள்ளே வந்துருமா அந்த மாதிரியானதான் கேள்விகளோடு முடிச்சுக்கிறாங்க. ஆனால் அந்த நபர் அப்படி பற்றி எல்லாமே எதுவுமே யோசிக்கல, அதை பற்றி பயப்படாமல் நல்லாவே கேள்வி கேட்டிருக்காரு. ஸோ அவர் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து முன்வைக்கக்கூடிய கேள்விகள் என்ன அப்படின்ற கரெக்டாக இருந்துச்சு. ஸோ அவங்களே பார்த்தீங்கன்னா சில நிமிஷம் ரிசல்ட்டு பற்றி பதில் சொல்ல முடியாமல் தடுமாறிட்டாங்க. ஸோ ஹெட் ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா அப்படி தான் சொல்கிறாங்க. என்ன கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க, ரிசல்ட் எப்போ வரும் அப்படின்றத பற்றி டீட்டெயிலாக நான் உங்ககிட்ட சொல்ல போகிறேங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இப்போ தான் முதல் தடவை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ரேஷன் ஷாப்புடைய ரிசல்ட்ஸ் சேல்ஸ்மேன் மற்றும் பேக்கப் பணியிடங்களுக்காக நீங்கள் எல்லாமே அப்ளை பண்ணிவிட்டு நேரடி நேர்காணல்கள் எல்லாமே முடிச்சுட்டு இப்போ ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ரேஷன் கார்டு ரிசல்ட் எப்போ வரும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் அஃபிஷியலான வெப்சைட்டை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா சீக்கிரம் அப்படி எப்போ வந்தாலுமே உங்களுக்கே தெரிஞ்சிடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் அறிவிப்பு தேதி, விண்ணப்பக்கூடிய தேதி, எக்ஸாம் நடந்திருக்க தேதி, எக்ஸாமுக்கு பிறகு ரிசல்ட் வர இருக்கக்கூடிய தேதி அப்படின்ட்டு மாதம் நடக்கக்கூடிய ரிசல்ட்டு அப்படின்றது எல்லாம் உண்டான அப்டேட் ஆனது கொடுக்கணும்ல அப்படின்ட்டு கேட்குறாங்க. ஸோ இப்படி பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தருமே ஒவ்வொரு எக்ஸாம் டேட்ஸ் எல்லாமே அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறீங்க பார்த்தீங்கன்னா, அதே மாதிரி நாங்கள் இன்னைக்குள்ளே ரிசல்ட் அப்டேட் பண்ணுவோம் அப்படின்ட்டு நீங்கள் வெப்சைட்டில் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணணும்ல, ஏன் நீங்கள் அதை பண்ணலை அப்படின்ட்டு சில கேள்விகள் கேட்குறாங்க மேடம். ஸோ பேக்கேஜுக்கான இப்போ பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வரல, எதுவுமே ப்ராப்பராக நீங்கள் கொடுக்கல, நேர்காணல்கள் முடிக்கல, இன்னும் நேர்காணலே முடியாமல் இருக்குது. சென்னையில் சேல்ஸ்மேனுக்கான இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணலை. ஸோ அது எப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டாப் பண்ணி வச்சதோடு சரி, இப்போ ரிசல்ட் குறிப்பிட்ட மாதத்தில் வரும் அப்படின்ற போது எந்த மாதத்தில் வரும், ஏன் தாமதம் நடக்குது, அடுத்து எப்போ நடக்கும், அடுத்து எப்போ நீங்கள் ஒரு அறிவிப்பை வெளியிடணும். ஸோ இப்படி எல்லாமே நீங்கள் இந்த பல்வேறு தரப்பட்ட கேள்விகள் கேட்குறாங்க. ஃபோன் பண்ணி கேட்டாலும் ரெஸ்பான்ஸ் இல்லை. இப்போ ஃபோனும் கரெக்டாக அட்டன் பண்ணுறது இல்லை, ஃபோனை எடுத்து அப்படியே பார்த்தீங்கன்னா பண்ணுறாங்க. ஸோ இப்போ
அவன் மேலே என்ன தப்பு சொல்ல முடியும் அப்படின்னு மாதிரி சென்னை ஹெட் ஆஃபீஸில் கேட்கும் பொழுது சொல்கிறாங்க, அந்தந்த மாவட்ட வாரியாக டிஆர்பி ஆஃபீஸில் ஃபோன் பண்ணி கேட்குறாங்க. ஸோ அப்படின்னு கேட்கும் பொழுது அவங்க சொல்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஆர் ஆஃபீஸில் ஃபோன் பண்ணி கேட்கும் பொழுது இப்படி மாற்றி மாற்றி தான் சொல்லக்கூடிய விஷயங்களை தான் நம்மளால் பார்க்க முடியுதுங்க. ஸோ ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா தெளிவாக இது வரைக்கும் எந்த விதமான அப்டேட்டுமே ரேஷன் கடை ரிசல்ட்டை பற்றி கிடைக்கல. ஆனால் நமக்கு சில அதிகாரிகள் தரப்பு வட்டாரத்திலிருந்து கூறிய பொழுது ரேஷன் கடையுடைய ஷாப்புடைய ரிசல்ட்டு எப்போ வரும் அப்படின்ட்டு நமக்கு கிளியர் கட்டாக தெரிய வருதுங்க. ஸோ ரேஷன் ஷாப்புடைய ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நீங்கள் எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி இந்த மே மாதம் 30ஆம் தேதிக்குள்ளார, ஸோ அதிகபட்சமாக இன்னும் ஓரிரு வாரங்களில் ரேஷன் ஷாப்புடைய ரிசல்ட்டு இணையதளத்தின் மூலமாக நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்றத நமக்கு தெளிவாக குறிப்பிட்டு சொல்லிட்டாங்க. ஸோ மக்களே கவலையே பட வேண்டாம், ரேஷன் ஷாப்புடைய ரிசல்ட்டை நம்ம விரைவில் அதிகாரப்பூர்வமான இணையதளத்தில் பெற்றுக்கொள்ளலாம். தகவல் உங்களுக்கு போதுமானதாக இருக்கும் பட்சத்தில் மீண்டும் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ரிசல்ட் எப்போ வெளியிடப்பட்டாலும் நம்ம சேனலில் உங்களுக்கு பிரத்யேகமாக பதிவிடப்படுங்க. நன்றி, வணக்கம்.